வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட ஆரம்பிச்சிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கேன். இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு 10 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 5 எடுத்துக்கோங்க போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணதை. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு மல்லியில் வதங்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கேஸ் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு எப்பயும் போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் நீங்கள் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த வேர்க்கடலையோட வாசனையோட சட்னி அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.